ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சனுக்கு தேவையான குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க. அப்பளம் நம்ம பொரிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்ப்போம் இல்லைங்களா. அப்படி இல்லாமல் நம்ம தாளிக்கிறதுக்கெல்லாம் எண்ணெய் சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு அப்பளத்தை ஃபுல்லாக உள்ளே சேர்க்காமல் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நீங்கள் உள்ளே சேர்த்து கையில் கூட உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்த்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ அப்பளம் வேணாலும் நம்ம ஈஸியாக பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இன்னும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட உடச்சி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதில் இன்னொரு டிப் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ எவ்வளோ அப்பளம் வேணுமோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டது போக மீதி இருக்குது இல்லைங்களா, அது என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே வைக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி நமுத்த மாதிரி ஆயிடும் இல்லைங்களா. அப்படி ஆகாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து நம்ம மீதி இருக்கிற ஃபுல்லாக அப்பளம் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. உங்களுக்கு டைம் சேவிங் கூட இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாங்க. இப்போ இந்த கடையில் நம்ம அப்பளம் பொரிச்சு அது போக எண்ணெய் மீதி இருக்குது இல்லைங்களா, அது அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை அப்படியே ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரப்பர் ஃபுல்லாக பேட் ஸ்மெல் வரது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஸ்க்ரப்பர் மாற்றுற மாதிரி இருக்குங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வடை போண்டா எந்த மாதிரி ரெடி பண்ணாலும் சரிங்க, அந்த கடாய் எடுத்து எண்ணெய் ஃபுல்லாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து கையிலேயே லைட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. அது எண்ணெய் பிஸ் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எண்ணெய் பாத்திரத்தில் கீழே வைக்கும்போது கவுண்டர் டாப் எந்த இடமா இருந்தாலும் சரிங்க, எண்ணெய் பிஸ்பாக இருக்குது இல்லைங்களா, அதுக்காக ஒரு டவல் போட்டு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த டவல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் லைட்டாக இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் டவல் போட்டு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவைப்படுதோ சப்பாத்திக்கு அந்த அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க. 1 கப் அளவுக்கு மாவு எடுக்கிறோம் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நீங்கள் கை எதுவும் வைக்க தேவையில்லைங்க. சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாங்க. அதாவது சப்பாத்தி போடுறதுக்காகவே ஒரு தோசைக்கல் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தோசைக்கல் எடுத்துக்கங்க. தோசைக்கல் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் டே தோசை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி தோசைக்கல் எடுத்து நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மாவு ரெடி பண்ணியிருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கலந்து எடுத்துக்கலாங்க. இப்படி செய்யும்போது நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைறதும் கஷ்டமாக இருக்காது. அதே சமயம் சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நான் லாஸ்ட்டாக கூட உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பூரி மாதிரி உப்பெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கப்புறம் அதே பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாங்க. இல்லை அப்படின்னா உடனே கூட நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்ததுனால சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வருங்க. மாவு பிசைஞ்ச டயர்டும் நமக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும். ஒவ்வொரு உருண்டையாக நம்ம ரெடி பண்ணி ஒவ்வொன்றா தேய்ச்சி எடுத்தும்போது கை கால் கண்டிப்பாக வலிக்குங்க. நம்ம ஈஸியாக எப்படி கை வலிக்காமல் ரெடி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளேட் எடுத்துக்கலாங்க. நான் ஒரு மீடியம் சைஸில் ரெடி பண்ணுறதுனால இந்த மாதிரி மீடியம் சைஸ் பிளேட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க. இதே டிப் நீங்கள் பூரி கூட ட்ரை பண்ணலாம். பூரி கொஞ்சமாக நெய்யில் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிவிட்டேன். நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இப்போ கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான சாஃப்டான நம்ம சப்பாத்தி ரெடிங்க. பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்களா. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க லாஸ்ட் டிப் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ மழை காலத்துலலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு சில டைம் பூண்டு கூட லைட்டாக ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்க என்ன பண்ணலான்னு பார்த்துடலாங்க. அந்த மாதிரி ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னா தோசை ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தோசைக்கல் மிதமான சூடாக இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெங்காயம் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தோசைக்கல் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. தோசை ஊற்றி முடித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இதெல்லாமே ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.